இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறவங்களுக்கு. என்ன ரகசியம் தெரியுமா? நான் நேசித்த ஒரு நல்ல தம்பி, அவரு எனக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காரு. என்னால முடிந்த உதவி அவருக்கு நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் பாருங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு பிடிச்ச சில காரியத்தை நான் சிலருக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி, அக்கா அண்ணன் எப்படி இருக்கிறாரு கேட்டுட்டு, நான் அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அண்ணனுக்கு மட்டும் அதை கொடுங்க, சாப்பிட வைங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசாசியா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு திடீர்னு ஆவே உணர்த்துறாரு, சம்திங் ராங், தப்பான ஒரு விஷயம் அதுல இருக்குன்னாரு. சரி, ஒரு 1 hour கழிச்சு அந்த தம்பி கால் பண்றாரு, எல்லாம் அண்ணன் சாப்பிட்டாரா அப்படின்னு. சாப்பிட்டாருப்பா, நாங்க கூட சாப்பிடல, அவரே சாப்பிட்டு பிடிச்சிட்டாரு. ஆவியான் சொல்லிட்டாரு ஏதோ தப்பு இருக்குதுல்ல. உடனே நான் வெளியே போய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் வயிற்றுக்குள்ள போன அத்தனையும் வெளியே வா, யாருக்கும் தெரியாது. பிரியமானவளே, ஒரு 1 மணி நேரம் திருப்பி கழிச்சு அண்ணன் எப்படி இருக்கிறாரு மறுபடியும் கேட்கிறார் பாசமா. நல்லதாமா இருக்கிறாரு. அதோடு அவர் வரல. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு விரோதமாக எனக்கு பிடிச்ச காரியத்தை அறிந்து அதுல சில தப்பு காரியங்களை செய்தார். அது என்னன்னா மாந்திரிகம். ஏன் என்னை சேதப்படுத்தல? யோசித்து பாருங்க. இந்த பைபிள் சொல்லுது, மார்க் 16:18 சாவுக்கேதுவான யாதொரு ஒன்று குடித்தாலும் அது ஒன்றுங்களை சேதப்படுத்த. அந்த வாக்கு தத்தத்தை நான் பிலீவ் பண்றேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு விரோதமா எது குடித்தாலும் சாப்பிட்டாலும் அது என்னை சேதப்படுத்தாது. பைபிள் சொல்லுது பாருங்க, சாவுக்கேதுவா. அப்போ என் ஜீவனை அழிக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். நித்தியம் என்பது நிலைத்திருக்கக்கூடியது, அழியாதது. புரிந்து கொள்ளுங்க. அதனால் அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறபடினால அந்த தம்பி பாசமாக கொண்டு வந்த மோசமான மாந்திரிகம் அதுல இருந்தது. ஆனா என்னை சேதப்படுத்தல. அவன் போயிட்டு பேர் ஆவியார் சொன்னாரு, அது தப்பான காரியம் இருக்கு, அது வெளியே கட்டளை கூட அப்படின்னாரு. அது உடனே சாப்பிட்ட உடனே பாருங்க, சொல்லும் போது வெளியே வந்துருந்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் யாராவது எதை செய்திருந்தா நீ விசுவாசிங்க, அது ஒன்றும் சேதப்படுத்தாது. அதுக்கு நீ பயப்படாதீங்க. மறந்துன்னு சொல்லி அதை பெருசு பண்ணாதீங்க. அது ஒண்ணுமே இல்லை, சேதப்படுத்தாது என்று விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவே அற்புதம் நடக்கும். God bless you.